ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட டிசைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் புது வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களாலையும் அப்டேட்டடாக இருக்க முடியும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு அவங்களுடைய சட்டையில் எப்படி நியான் லைட் எஃபெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோவில். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க இமேஜோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே இமேஜில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். உங்களுக்கு வேணால் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கர்வ்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன் கீழே உள்ள லேயருக்கு. அப்புறமா அதனுடைய அந்த இமேஜோட டோனை டார்க்காகவும் ஹைலைட்டை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணி அந்த இமேஜ் செட்டிங்கை மாற்றிக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பென் டூல் எடுத்துக்கிட்டு இந்த சட்டையோட ஓரங்களில் மட்டும் ஒரு புது பாத் ஒன்று பென் டூலை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். இது பென் டூல் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் இந்த பாத் நீங்கள் ரெடி பண்ண முடியும். இந்த பென் டூல் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரில அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ பேத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு V டூல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதாவது செலெக்ஷன் டூல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா B ஃபார் ப்ரஷ். B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் ஓப்பன் ஆகும். அந்த டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரஷோட சைஸ் குறைச்சிக்கிறேன். இது எப்படி குறைக்கிறது நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள டுட்டோரியல்ஸை சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அந்த அளவு செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரஷோட ஹார்ட்னஸ் கொடுத்துருக்கோம். ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் எவ்வளோ செலக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வரும். அதை நான் கம்ப்ளீட்டாக 100% வச்சுக்கிறேன். அப்புறம் 100% வச்சுட்டு மறுபடியும் பென் டூல் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பார்த்துன்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண அந்த பாத்துக்கு அந்த ப்ரஷ்ஷை அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் விழும். அதோடைய கலர் நான் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் எல்லோ கலர் லைட் தான் கொடுக்க போகிறேன். அப்போ ஒயிட் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஸ்ட்ரோக் பாத் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்க அந்த பாத்தை டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சட்டையில் மீதி இருக்கிற இடங்களுக்கும் அந்த ஓரங்களுக்கும் இப்போ என்ன பண்ணமோ அதே மெத்தடில் பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி ப்ரஷ்ஷோட அளவு ஏற்கனவே செலக்ட் பண்ண அதே அளவு வச்சுக்கலாம். அந்த அளவு வச்சுக்கிட்டே பென் டூல் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் ஆப்ஷன் கொடுத்து அங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ரெடி பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம போட்ட ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விழுந்திருக்கு. அதை டெலீட் பண்ணுறதுக்காக ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டு லாசோ டூல் எடுத்துக்கிறேன். லாசோ டூல் எடுத்து அந்த இடத்துல செலெக்ஷன் போட்டுக்கிறேன். செலெக்ஷன் போட்டு டெலீட் பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நம்ம ஹார்ட்னஸ் இதுக்கு முன்னாடி 100% வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக 0வாக மாற்றிட்டு அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரை வந்து ஒரு நல்ல லைட் எல்லோ, அதாவது லைட்னா லைட் இல்லை, ஒரு சேச்சுரேட்டட் எல்லோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரோக் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை விட பெருசாக இருக்கும். அப்போ வந்துட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரோக்குக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைன்லேயே ஒரு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மவுஸ் பிடிச்சிக்கிட்டு அக்யூரேட்டாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் அந்த இடத்துல ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதாவது இன்னொரு கலர் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த கலருக்கு வந்து பிளெண்டிங் மோட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, லீனர் டாட்ஜ் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுதான் கொடுக்கணும். அது கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து லைட் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண லேயரில், அதாவது இந்த ப்ரஷ் பண்ணியிருக்கோம்ல எல்லோ கலர், அதுக்கு வந்து ஃபில்ட்ரு போயிட்டு காசியன் பிளர் கொடுத்துக்கிறேன். காசியன் பிளர் தேவையான அளவு நான் எனக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு % வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கும் சேம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ப்ரஷ் டூல் எடுத்துக்க போகிறோம். அது மேலே எல்லோ கலர் வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். அது பிளெண்டிங் மோடு வந்து லீனியர் டாட்ஜ் அது கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் ஏற்கனவே இருந்த சைஸை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பெருசாக ஒரு 3 மடங்கு அதிகமாக வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு மேலேயே. அது பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃபில்ட்ரு போயிட்டு காசியன் பிளர் இதுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கும் தேவையான அளவு நல்லா அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக அந்த பேக்ரவுண்ட் அதேமாரி அந்த உள்ள ஷர்ட் எல்லா சைடும் வர மாரி காசியன் பிளர் அளவுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த லேயரோட லைட்டிங் பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால நான் அதோடைய ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரெடி பண்ண அந்த ப்ரஷ்ஷு கலருக்கு ஹியூ சேச்சுரேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி லைட்டிங்கோட அந்த எக்ஸ்போஷரை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கலரை கொடுக்கும் இது இந்த எஃபெக்ட்டு. அதுக்கு கிளிப்பிங் மாஸ்க்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த சட்டையிலையும் அந்த லேடியோட ஃபேஸ்லேயும் எனக்கு வந்துட்டு அந்த லைட்டிங் வந்துட்டு அந்த ஒளி வந்து ஊடுருவ விஷயம் தெரியணும். ட்ராவல் பண்ணுற இடங்கள் தனியாக தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை குறைச்சிக்கிட்டு சேம் இதே எல்லோ கலர் வச்சுக்கிறேன். பிளெண்டிங் மோடும் லீனியர் டாட்ஜில் வச்சுட்டு ஹைலைட்டான இடங்கள் இந்த சட்டையில் எனக்கு கொஞ்சம் வந்து ஹைலைட்டான இடங்கள்லாம் தெரியணும். அந்த எல்லோ ஆல்ரெடி அதில் ஹைலைட் தெரியும் சட்டையில். அந்த இடங்களை சூஸியாக செலக்ட் பண்ணி அங்கே மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதேமாரி அந்த ஃபேஸில் வந்து சின்ன கீழே பார்த்திங்கன்னா அந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி அங்கேயும் அந்த எல்லோ கலர் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதுக்கும் காசியன் பிளர் கொடுத்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டிங்கை. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது கொடுத்தீங்க அப்படின்னா
இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கர்வ் ஃபில்ட்ரு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரெட், க்ரீன், ப்ளூ அந்த கலர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு அந்த சேனல்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்வ்ஸை செப்பரேட்டாக எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ உள்ள இந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு அது 3த்தையும் எடிட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிறேன் கலரோட. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பரான நியான் லைட் எஃபெக்ட் உள்ள ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது பழைய ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நான் குரூப் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோக்களை எடிட் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான புது புது வீடியோக்களை இனிமேல் டிசைன் தமிழ் சேனலை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம்.